உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம வந்து பீடு வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி போடுறது, அதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி அதில் பீடு வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு துணியில் வந்து ஃப்ரேமில் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி வரையணும். இந்த பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக இப்படி வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இப்படி வரைய தெரியலைன்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்து போட்டுக்கிடலாம். ட்ரேசிங் வச்சு போடலாம். ட்ரேசிங் மெத்தட் வந்து அப்புறம் நான் தனியாக சொல்லி தருவேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அடுத்து எப்பயும் போல் சில்க் த்ரெட் வச்சு போட ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து பீடு எடுத்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி இந்த இதோட நடுவில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடணும். அந்த கோட்டு மேலே நம்ம போட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் போடணும். இந்த மாதிரி போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரும். நான் ஒரு எதழ் முடிக்கிற வரையும் காட்டுறேன். அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். மேலே வந்து நம்ம அந்த இடைவெளி தெரியாமல் கரெக்டாக அடுத்தடுத்து அந்த பாசி வந்து உட்காரணும். ஒவ்வொரு பாசியாக நீங்கள் இறக்கியே போடுங்க. அப்போ தான் அந்த டேன் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒன்று போல் ஒரே லெவலாக இருக்கும். குட்டி பாசினாலுமே நீங்கள் அப்படி தான் போடணும். அந்த ஃப்ளவருக்கு நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டேன் பண்ணுற இடம் இதிலெல்லாம் நம்ம அந்த கர்வ் மாதிரி வர்ற இடமெல்லாம் கரெக்டாக வரணும்னா நம்ம ஒவ்வொரு பாசியாக இறக்குனா தான் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு எதழ் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம இதுவரையும் போட்டுட்டு அப்புறம் அப்படியே டேன் பண்ணி வரிசையாக இப்படி நம்ம சுற்றி சுற்றி முடித்து இங்கே லாஸ்ட்டு வந்த பிறகு கடைசியில் இந்த ரவுண்டையும் அப்படியே ஃபில் பண்ணிடுறோம். முடிச்சிடுறேன். அப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம பீடு வச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எண்டு நாட்டு போட்டு, இப்போ இந்த இடத்துல முடிச்சிருக்கேன், எண்டு நாட்டு போட்டு முடிச்சிட்டேன்.